கடந்த 4ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் மணிமாறன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் காரைக்கால் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்தவர் தேவமணி. பாமக மாவட்ட செயலாளராக பதவி வகித்தவர். இவருக்கும் இவரது உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மகன் மணிமாறன் எல்லோருக்கும் இடையே இடப்பிரச்சனை தொடர்பான தகராறில் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி இரவு அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு புறப்பட்ட தேவமணியை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட மணிமாறன் ஜாமீன் மூலம் வெளியே வந்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளரான மணிமாறன் கடந்த 4ஆம் தேதி மயிலாடுதுறைகளில் நடந்த அக்கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பங்கேற்றுவிட்டு காரில் ஊர் திரும்பிய போது செம்மானர் கோவில் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளரான மணிமாறன் கடந்த 4ஆம் தேதி மயிலாடுதுறைகளில் நடந்த அக்கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பங்கேற்றுவிட்டு காரில் ஊர் திரும்பிய போது செம்மானர் கோவில் அருகே காளஹஸ்திநாதபுரம் தனியார் கல்லூரி எதிரே 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் வழிமறித்து காரை சேதப்படுத்தியதுடன் மணிமாறனை சராமரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. தலை சிதைந்த நிலையில் மணிமாறன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் செம்மானர் கோவில் போலீசார் கொலை வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தேவமணி கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடத்தியிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேவமணியின் மகனும் திருநள்ளாறு மெயின் ரோடு பகுதியை சேர்ந்த பிரபாகரன், அதே பகுதியை சேர்ந்த அவருடைய நண்பர்கள் குணசேகரன், வீரமணி, டிரைவர் முருகன் ஆகியோர் இன்று மயிலாடுதுறை மாவட்டம் பாலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கரிகால சோழன் முன்னிலையில் சரணடைந்தனர். தகவல் அறிந்த செம்மனார் கோவில் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சரணடைந்த 4 பேரையும் பாதுகாப்பாக செம்மனார் கோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து மணிமாறன் கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சரணடைந்தவர்களின் இருந்து கார் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சரணடைந்த பிரபாகரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் காரைக்கால் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.